அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை நிலவி வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஆலோசனைக்கு பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் உட்கட்சி விவகாரம் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக அதிமுக தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்பு அதிமுகவில் இரு அணியாக செயல்பட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்களும் இவர் தலைமையில் கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏக்கள் என இரு அணியாக செயல்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே கட்சி விவகாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக 26 மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய மாவட்ட செயலாளர்கள் 17 பேரை நியமனம் செய்துள்ளார்கள். மேலும் அவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனையை பொறுத்தவரை மிக முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இன்பதுரை, அதே போல தளவாய் சுந்தரம், மேலும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தனபால் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அவரது இல்லத்தில் பங்கேற்றுள்ளார்கள். மேலும் அவர்கள் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது, மேலும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளை பறிப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறது. மற்றொரு விவகாரம் குறித்து தமிழக பொறுப்பு ஆளுநர் தற்போது கேரளாவில் உள்ளார். அவர் சென்னை திரும்பியதும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே இவரது ஆதரவு தரப்பு நேரடியாக சென்று தமிழக ஆளுநர் தனிச் செயலாளரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. அந்த புகார் மனுவில் 2 விவகாரம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஒன்று, தற்பொழுது தாவேக அரசு தங்களது எம்எல்ஏக்கள் மீது குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும், மற்றொன்று அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியும் அதே போல கொறடாவாக திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழக ஆளுநர் வாயிலாக சட்டப்பேரவை தலைவர் மற்றும் செயலாளருக்கு வலியுறுத்த வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் கொடுக்கப்பட்டது. ஆகையால் இந்த புகாரை மையப்படுத்தி தமிழக ஆளுநர் சென்னை வருகை தரும்போது அவர் நேரடியாக சந்தித்து புகார் மனுவை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கட்சி பொறுப்பை நீக்கப்பட்ட 26 மாவட்ட செயலாளர்கள் மீது அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்டவைகள் குறித்து நீக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்த்தரப்பை பொறுத்தவரை நாங்கள் அதே பொறுப்பில் நீடிப்பதாகவும், எங்களால் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய அதிகாரம் இல்லை என்றும், விரைவில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கூட்டி தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக கண்டறிய வேண்டும். அது குறித்து ஒரு உண்மை கண்டறியும் குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்பது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய விவாதமாக உள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.